வீர கலைகளில் ஒன்று மான் கொம்பாட்டம். அந்த மான் கொம்பாட்டத்தை காட்ட வருகிறார் சுரேஷ். பார்க்கும்போது எனக்கோ கத்துக்கணும்னு ஆசையா வருது. அருமையான மான் கொம்பு ஆடிய மாணவனுக்கு மிகவும் நன்றிகள் பல. அடுத்து என்ன சுவைவர் சரியா? தினேஷ், விவசாயம் அப்படின்னா உனக்கு என்ன ஞாபகம் வருகிறது? விவசாய கடவுள் என்னும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி. சரியா சொன்ன தினேஷ். உழவோர் உழைத்தால்தான் உழவோர் பிழைப்பர் என்ற பொன்மொழிக்கேற்ப நம் முன்னோர்கள் விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து விரும்பி விவசாயம் செய்தனர். அந்த விவசாயி பற்றி நாம ஒரு நகைச்சுவை விழிப்புணர்வு நாடகம் பார்க்க போறோம். விவசாயியுடன் ஒரு நாள் வாங்க பார்க்கலாம். உங்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஷோ மிகப்பெரிய ஷோ. மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான். விவசாயம் சம்பந்தமான இந்த ஷோ வார வாரம் ஒரு விவசாயி சந்திச்சு அவங்க கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில பொங்கல் சமயத்துல இந்த கிராமத்துக்கு வந்திருக்கோம். இப்ப நம்ம விவசாயம் பார்த்து பேச போறோம். ஒரு விவசாயி வந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட நம்ம பேசலாம். வாங்க ஐயா. சொல்லுங்க. வணக்கம் ஐயா, பொங்கல் வாழ்த்துக்கள். வணக்கம், நன்றி. ஐயா, நீங்க எத்தனை வருஷமா விவசாயம் செய்றீங்க? எத்தனை ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்க? நாங்க தலைமுறையா விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 30 ஏக்கர் நிலம் இருந்துச்சு. இப்ப பிளாட் போட்டு வித்துட்டேன். ஐயா, 30 ஏக்கர் வித்துட்டீங்களா? இல்ல, 28 ஏக்கர் வித்துட்டேன். 2 ஏக்கர் மட்டும் இருக்கு. அதுவும் குத்தகை விட்டுருக்கேன். இப்ப ஆடு மட்டும் தான் இருக்கு. அப்படியா? ஆடு வச்சிருக்கீங்களா? அப்ப ஆட்டை பத்தி பேச போறோம். ஆட்டை பத்தி பேச போறீங்களா? பேசுங்க. இல்ல, நீங்க தான் பேட்டி கொடுக்கணும். வேட்டி என்கிட்ட இல்லையே. வேட்டி இல்லைங்க, பேட்டி. எங்க சேனலை நீங்க பேசுனீங்கன்னா அதை எல்லாருக்கும் போட்டு காமிச்சு என்கிட்ட வேட்டி இருந்தா கொடுக்க போறேங்க. அதோ அந்த 3வது வீட்டுக்காரங்கிட்ட எல்லாம் இருக்கு. வேட்டி ஒண்ணு வாங்கிக்கங்க. ஐயா, நீங்க தெரிஞ்சு காமெடி பண்றீங்களா இல்ல தெரியாம பண்றீங்களா? பேட்டினா இப்ப நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதுதான் பேட்டி. ஓ அப்படியா? அப்ப பேசிட்டு இருக்கோன்னு சொல்லுங்க. எதுக்கு பேட்டி வேட்டின்னு? பொதுவா மக்கள் எல்லாரும் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ஆடு வளர்றது எப்படின்னு நகரத்தவர்களுக்கு எல்லாம் தெரியாம போய்விடுகிறது. நீங்க அதை பத்தி கொஞ்சம் விவரமா சொன்னா எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. இப்ப மொத்தம் எத்தனை ஆடு இருக்கு உங்ககிட்ட? முதல்ல நாம கிட்ட ஒரு 7 ஆடு வாங்கினேன். அப்புறம் கிட்ட ஒரு 12 ஆடு வாங்கினேன். அது குட்டி போட்டு ஒரு 26 ஆடு. அப்புறம் மொத்தம் 42. ஐயா, ராம கிட்ட வாங்கினது சோம கிட்ட வாங்கினது எல்லாம் வேண்டாம். நான் அதை கேட்கல. நீங்க இப்ப எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க. என்னென்ன ஆடு வச்சிருக்கீங்க? மொத்தம் 50 ஆடு வச்சிருக்கேன். மொத்தம் 50 ஆடு இருக்கு இல்லையா? செம்மறி ஆடு எத்தனை, வெள்ளாடு எத்தனை? செம்மறி ஆடு 25. அப்ப வெள்ளாடு அதுவும் 25 தான். அப்ப செம்மறி ஆடு 25, வெள்ளாடு 25 ரெண்டுமே வச்சிருக்கீங்க. சரி, உங்க
இந்த ஆடு எத்தனை மாசத்துல குட்டி போடும், எத்தனை குட்டி போடும்? நீங்க கேட்கறது செம்மறி ஆடா இல்ல வெள்ளாடா? ஆடு குட்டி போடுறது கூட வகை வகையா இருக்கும் போல இருக்கே. சரி, வெள்ளாடு எத்தனை குட்டி போடும், எத்தனை மாசத்துல? வெள்ளாடு 6 மாசத்துக்கு ஒரு குட்டி போடும். செம்மறி ஆடு? செம்மறி ஆடு அதுவும் 6 மாசத்துல ஒரு குட்டி போடும். ரெண்டும் ஒன்னா தானே இருக்கு, இதுக்கு எதுக்கு போய் தனித்தனியா சொல்றீங்க? சரி, இப்ப இந்த ஆட்டு எல்லாம் எங்க மேய்க்க விடுவீங்க? நீங்க கேட்கறது வெள்ளாடா இல்ல செம்மறி ஆடா? இது வேற தனியா இருக்கா? சரி, வெள்ளாடு எங்க மேய்க்க விடுவீங்க? வெள்ளாடை ஃபுல்லா வயல்ல மேய்க்க விடுவேன். அப்ப செம்மறி ஆடுங்க? அதுவும் அதே இடத்துல தான் மேய்க்க விடுவேன். சரியான ஆள்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே. என்னங்க சொன்னீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க. சரி, இந்த ஆட்டுக்கு என்ன தீவனம் கொடுப்பீங்க அதை சொல்லுங்க. பொட்டு தவிடு புண்ணாக்கு இதை கேக்குறீங்களா? ஆமாங்க ஆமாங்க. நீங்க கேட்கறது வெள்ளாட்டுக்கா இல்ல செம்மறி ஆட்டுக்கா? என்ன இப்படி குழப்பறானே? சரி, செம்மறி ஆட்டுக்கே சொல்லுங்க. முக்கியமா செம்மறி ஆட்டுக்கு பொட்டு தவிடு புண்ணாக்கு இதெல்லாம் வைப்பேங்க. மாட்டுக்கு வைக்கிறதெல்லாம் ஆட்டுக்கு வைக்கிறீங்க, பரவாயில்லையே. அப்ப வெள்ளாட்டுக்கு என்ன வைப்பீங்க? வெள்ளாட்டுக்கும் பொட்டு தவிடு புண்ணாக்கு தாங்க வைப்பேன். ஏங்க, 2 ஆட்டுக்கும் பொட்டு தவிடு புண்ணாக்கு தான் வைக்கிறீங்க, இதை ஒன்னா சொல்லல, ஏன் தனித்தனியா சொல்றீங்க? நீங்க விவரமா சொல்லணும்ல. ஓ, விவரமா சொல்றீங்க. சரி, இப்ப இந்த ஆட்டை எல்லாம் விற்கணும்னா எவ்வளவு ரூபாய்க்கு விற்பீங்க? நீங்க கேக்குறது குட்டி ஆடா இல்ல பெரிய ஆடா? குட்டி ஆடு விலை, பெரிய ஆடு விலையா? சரி, குட்டி ஆடை எவ்வளவு விற்பீங்க? நீங்க கேக்குறது வெள்ளாடா இல்ல செம்மறி ஆடா? வெள்ளாடே சொல்லுங்க. குட்டி ஆடு 3500 ரூபாய்க்கு போகுங்க. அடேப்பா, குட்டி ஆடே அவ்வளவு விலைக்கு போகுதா? அப்ப பெரிய ஆடு எவ்வளவு விலை? பெரிய ஆடு 7500 ரூபாய்க்கு போகுங்க. அப்ப செம்மறி ஆட்டுக்குட்டி எவ்வளவு விலை போகும்? செம்மறி ஆட்டுக்குட்டி அதுவும் 3500 ரூபாய்க்கு தாங்க போகும். அப்ப பெரிய ஆடு? பெரிய ஆடு அதுவும் 7500 ரூபாய்க்கு தாங்க போகும். இப்போதே கணக்கெடுது. ஏங்க, ரெண்டும் ஒரே விலைதான், ரெண்டையும் ஒன்னா சேர்க்க வேண்டியதானே? அது எப்படிங்க ஒன்னா சேர்க்க முடியும்? அது செம்மறி ஆடு, இது வெள்ளாடு, ரெண்டையும் எப்படி சேர்க்க முடியும்? ஏங்க உங்களுக்கு புரியலையா? அது வேற ஆடு, இது வேற ஆடு. இப்ப இவ்வளவு நேரம் ஆடு வளர்க்கறத பத்தி சொன்னீங்க. இப்ப எவ்வளவு ஆடு வச்சிருக்கீங்க, எவ்வளவு ஆடு வச்சிருக்கீங்க? நீங்க கேட்கறது வெள்ளாடா இல்ல செம்மறி ஆடா? செம்மறி ஆடை பத்தி சொல்லுங்க. செம்மறி ஆடு 25 இருந்துச்சு, 25 வித்துட்டேன். வெள்ளாட்டை என்ன பண்ணீங்க? வெள்ளாடு 25 வித்துட்டேன். அப்ப உங்ககிட்ட ஆடே இல்லையா? இல்லைங்க, ஒரு ஆடு கூட இல்ல. ஒரு ஆடு கூட இல்லாம இவ்வளவு நேரம் செம்மறி ஆடு, கருப்பாடு, வெள்ளாடுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க, வெள்ளாடு வேற செம்மறி ஆடு வேற, அது விவரமா சொல்ல வேணாமாங்க? இந்தாங்க, இந்த மைக்கை பிடிங்க. நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்க. ஏங்க அந்த 3வது வீட்டுக்காரர்கிட்ட போங்க, அவர் எல்லாம் விவரமா சொல்லுவாரு. உங்க ஒருத்தங்கிட்ட பேசினதே போதும். விவசாயி மனைவி, விவசாயி, சின்ன பையன். சார், மேடம், சார், யாருங்க நீங்க? சேல்ஸ்மேன் நாட் அலோட் இந்த போர்ட் போட்டிருக்கா இல்லையா? நான் சேல்ஸ்மேன் கிடையாது, நான் புள்ளி விவரம் எடுக்க வந்திருக்கேன். ஸோ உங்க வீட்டில் இருக்கவங்க பேரு, குடும்ப தலைவர் பேரு எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க மேடம். முதல்ல உங்க வீட்டுக்காரர் பேர் சொல்லுங்க மேடம். ஐயோ, எங்க வீட்டுக்காரர் பேர் எப்படி என் வாயால சொல்லுவேன்? என்ன ஆச்சரியமா இருக்கு, இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா வீட்டுக்காரர் பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. உண்மையிலேயே உங்களை கையெடுத்து கும்பிடுறேங்க. உங்களை மாதிரி ஆளுங்களால தான் இன்னைக்கு நாட்டுல நல்ல மழை பெய்யுது. நாங்க புள்ளி விவரம் எடுக்கிறோம், இதுக்கு கண்டிப்பா நீங்க உங்க கணவர் பேரை சொல்லிதான் ஆகணும். நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதால நான் பேரு சொல்ல மாட்டேன், குறிப்பு மட்டும் கொடுக்குறேன், நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. ஓ, நீங்க க்ளூ மட்டும் கொடுக்குறீங்க, நான் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அறுபடை வீட்டுல ஒரு வீடு. அறுபடை வீடுனா திருச்செந்தூர், சுவாமிமலை, திருப்பரங்குன்றம், அட அது இல்லைங்க. திருத்தணி, பழமுதிர்ச்சோலை, அதுவும் இல்லைங்க. அப்ப பழனி. ஆமாங்க ஆமாங்க, இப்ப நீங்க கடைசியா சொன்னீங்கல்ல அதான். ஓ, பழனியா? ஆமாங்க. அங்க இருக்கிற கடவுள் பேர் என்ன? முருகன். முருகன் இல்லைங்க, வேற பேர்ல கூட கூப்பிடுவாங்க. முருகனை சாமின்னு கூட சொல்லுவோம். முதல்ல சொன்னது பழனி, இப்ப சொன்னது சாமி. பழனி சாமி இரண்டையும் சேர்த்தா பழனிசாமி. அப்ப உங்க வீட்டுக்காரர் பேரு பழனிசாமிங்களா? ஆமாங்க, அது ஒரு பாருங்க, அவருக்கு கேளுங்க. காலையில அவர் கூட பேச
பேசி பேசி தொண்டையே தட்டிடுச்சு. ஆமா, இவ யார் கூட பேசிட்டு இருக்கா? ஏங்க அவங்க கிட்ட என்ன பேசிட்டு இருந்தீங்க? வந்து சார் நாங்கள் புள்ளி விவரம் எடுக்கிறோம். புளியெல்லாம் நீங்க எங்கெங்க வளர்க்குறோம்? புலி விவரம் எடுக்கிறதுக்கு அறிவு கேட்ட மாதிரி வந்துடுறது ஏதாவது கேட்டுட்டு. யோ இங்கே வாயா. என்னையா பிரச்சனை? உங்கள் குடும்பத்தில் யாரும் ஒழுங்காக பேச மாட்டீங்களா? நீங்கள் தானே குடும்பத் தலைவர். அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குடும்பத் தலைவர்னா உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, யார் யார், என்ன வயசு, என்ன பேர் அப்படின்னு கணக்கு எடுத்துட்டு போவோம். அதுக்காகத்தான் உங்கள் பேர் பழனிசாமி தானே? என் பேரு தான், எங்க அப்பா அம்மா வச்ச பேரு வேற. உங்கள் அப்பா அம்மா உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? மண்ணாங்கட்டி. உங்கள் பேர் மண்ணாங்கட்டியா? ஆமாங்க, மண்ணாங்கட்டி தாங்க. பழனிசாமின்னு எழுதுவா இல்லை மண்ணாங்கட்டின்னு எழுதுவா? இல்ல இல்ல, மண்ணாங்கட்டியே எழுதுங்க. மண்ணாங்கட்டி. எவ்வளோ பேசினாங்க, உங்கள் மனைவி பேரை கேட்கவே இல்லை. மண்ணு. மண்ணா? அவங்க பேரா? மண்ணு. ஆமா, எழுதிக்கோங்க. இருங்க, அதுக்குள்ளே அவசரப்படுறீங்க. மண்ணு. ஓகே, உங்கள் பேர் மண்ணாங்கட்டி. உங்களுக்கு பசங்க இருக்காங்களா? இருக்காங்க. எத்தனை பேர்? 2 பேரு. 2 பேர் இருக்காங்களா? மூத்த பையன் பேர் சொல்லுங்க. சின்ன பையன். சின்ன பையன் பேர் அப்புறம் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மூத்த பையன் பேர் சொல்லுங்க. மூத்த பையன் தாங்க சொல்றேன். சின்ன பையன். குழப்பாதீங்க சார். மூத்த பையன் பேர் என்ன, சின்ன பையன் பேர் அப்புறம் சொல்லி தொலைங்க. புரியுதா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேங்க. மூத்த பையன் பேரு சொல்றேன், எழுதிக்கோங்க. சின்ன பையன். ஏங்க உங்களுக்கு புரியுதா இல்லையா? உங்க மூத்த பையன் பேர் என்ன? அதாங்க, உங்களுக்கு புரியுதா இல்லையா? சின்ன பையங்க. உங்க சின்ன பையன் இருக்கான் இல்லையா, அவன் பேர் என்ன? அவன் பெரிய பையன். என்னங்க சின்ன பையன் பெரிய பையன் குழப்பிக்கிட்டு? ஏங்க உங்களுக்கு புரியலையா? டேய் சின்ன பையா, இங்க வாப்பா. கூப்பிட்டீங்களாப்பா? இவன் தாங்க சின்ன பையன். இவன் தான் சின்ன பையனா? இவ்வளவு பெரிய பையனா இருக்கான். இவன் தான் சின்ன பையனா? என்ன வயசாகுது? இவனுக்கு 25 வயசாகுது. மூத்த பையன் தான் சின்ன பையனா? அட கடவுளே. அதுதான் நான் வந்ததுல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவன் இப்படிதான் லூசு மாதிரி பேசுவான். உனக்கு படிக்கணும்னு சொன்னியே, போய் படி. சரிங்கப்பா. இரியா, உன் சின்ன பையன் பேர் சொல்லு. பெரிய பையன். ஏன்? இல்லப்பா, பெரிய பையன் வந்துட்டு போயிட்டான். சின்ன பையன். இப்போ சின்ன பையன் பேர் சொல்லுங்க. சின்ன பையன் பேரு தான் பெரிய பையன். சின்ன பையன் பேர் தான் பெரிய பையன். ஏங்க இப்படி குழப்புறீங்க? ஏங்க உங்களுக்கு புரியலையா? டேய் பெரிய பையா, இங்க வாடா. சொல்லுங்கப்பா. ஓ, அவன் பேர் பெரிய பையனா? எப்படிங்க கூப்பிடுறீங்க? ஒரே குழப்பமா இருக்காதா? இவன் தான் பெரிய பையன். சின்ன பையனுக்கு என்ன வயசு ஆகுது? 20 வயசு. எனக்கே ஒன்றும் புரியல. நான் எப்படி இதை கம்ப்யூட்டர்ல அப்லோட் பண்ணுவேன்? இவர் இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பாரு. நீ போய் வேலையை பாருடா. சரிங்கப்பா. அப்ப 2 பசங்க. நான் சொல்றேன், எழுதிக்கோங்க. மண்ணாங்கட்டி. மண்ணு. சின்ன பையன் 25, பெரிய பையன் 20. ஐயோ, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஆம்பளைங்க கணக்கு மட்டும்தானா இல்ல பொம்பளைங்க கணக்கு வேணுமா? அப்போ உங்களுக்கு பொண்ணுங்க வேற இருக்காங்களா? எத்தனை பொண்ணு? 2 பொண்ணு. பொண்ணுங்க இவங்களை விட பெரியவங்களா இல்ல சின்னவங்களா? இவங்களை விட பெரியவங்க. உங்க மூத்த பொண்ணு பெரிய பொண்ணு பேர் சொல்லுங்க. சின்ன பொண்ணு. உங்க 2வது பொண்ணு பேரை நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. பெரிய பொண்ணு. ஆமா, சின்ன பையன் அடுத்து பிறந்தவ. முத பொண்ணு பேர் சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு தான் பெரிய பொண்ணு. பெரிய பொண்ணு தான் சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு தான் பெரிய பொண்ணு. அப்பா பின்றைய. பாத்தீங்களா? குழப்பமா இருக்குன்னு சொன்னீங்களா? இப்போ நீங்களே தெளிவாயிட்டீங்க. சரி, மொத்தம் உங்க குடும்பத்துல நீங்க, உங்க மனைவி, 2 பசங்க, 2 பொண்ணுங்க. உங்க அப்பா பேர் சொல்லுங்க. களிமண்ணு. என்னது? களிமண்ணு. இவ்வளவு விவரம் கேட்டுட்டு எதுவும் எழுதாம போயிட்டே இருக்கான். இப்படிதான் வாரத்துக்கு 2 பைத்தியக்கார பசங்க வந்துடுறாங்க. காட்சி 3. பங்கு பெறுவோர் சண்முகம். அங்க போய் பார்ப்போமே. ஐயா ஐயா. யாருப்பா? என்ன வேணும் உங்களுக்கு? ஐயா வணக்கம். நான் ஓவச்சல வரேன். மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான் அப்படின்ற நிகழ்ச்சிக்காக உங்ககிட்ட கேட்டு இருக்கலாம்னு வந்தீங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க. பரவாயில்லைங்க. சரிங்க. அம்மா செல்வி, சாருக்கு மோர் கொண்டு வாமா. ஐயா சொல்லுங்க, உங்க குடும்பமே விவசாய குடும்பமா? ஆமாங்க, எங்க அப்பன் பாட்டன் காலத்துல
விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். உங்க வயல்ல என்னென்ன பயிர் போட்டிருக்கீங்க? நெல், வாழை, தென்னை மரம், மா, காய்கறி எல்லாம் போட்டிருக்கேன். அப்ப விவசாயத்துல நல்ல லாபம் சம்பாதிக்கலாம் இல்லைங்களா? அப்படி சொல்ல முடியாது தம்பி. மழை இல்லைன்னா பயிர் வாடி போயிடும். மழை அதிகமா போயிட்டாலும் பயிர் எல்லாம் அழுகி போயிடும். சில சமயம் பூச்சி அடிச்சிடும். இதெல்லாம் இருக்கே தம்பி. எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிட்டு கடுமையா உழைப்பவனா விவசாயி. செயற்கை உரம், இயற்கை உரம்னு சொல்றாங்களே, நீங்க என்ன பயன்படுத்துறீங்க? நாங்க எப்பவுமே இயற்கை உரம் பயன்படுத்துவோம் தம்பி. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க? ஒரே பையனாங்க. அவன் படிச்சுட்டு வெளியூர்ல பிள்ளை வேலை பார்க்குறான். அவனுக்கும் விவசாய செய்யறதுல விருப்பம் அதிகம். லீவ் விட்டாங்கன்னா உடனே இங்க வந்துடுவான். வந்ததும் வயல்ல தான் வேலை பார்த்துட்டு இருப்பான். இப்போ கூட பக்கத்து ஊர்ல விவசாயம் பத்தின கருத்து கூட்டம் நடக்குது. அதில் கலந்துதான் போயிருக்கான். இது என் பேத்தி 6வது படிச்சுட்டு இருக்கா. திருக்குறள் அதிகாரம் உழவு இரவான் இறப்பார் கொண்டு ஈவர் கரவாது கை செய்தோன் மாலையவர். அம்மா செல்வி, இப்போ திருக்குறள் சொன்னியே, அதுக்கு என்னம்மா பொருள் கொஞ்சம் சொல்றியாமா? சரி தாத்தா. தன் கையால் உழுது உண்ணும் இயற்பை உடையவர் பிறரிடம் சென்று யாசிக்க மாட்டார். தம்மிடம் கேட்டு வந்தவருக்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கவும் செய்வார். இதுதான் அதற்கு பொருள் தாத்தா. சரியா சொன்னம்மா செல்வி. ஆமாங்க, இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசுறது ரொம்ப மகிழ்ச்சிங்க. விவசாயம் நான் நாட்டின் முதுகெலும்புன்னு நேர்களுக்கு போயவங்க நினைக்கிறேன். என்ன நேர்களை இது வரைக்கும் நீங்க பார்த்தீங்களே, இந்த விவசாயிகள் சேர்த்துற காரணங்கள்னா நம்ம சோத்துல கை வைக்க முடியாதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த பழனிசாமி மாதிரி விவசாய நிலத்தை பிளாட் போடாம புதிய தொழில்நுட்பத்தோட அதிக விளைச்சலை பெருக்கி இந்தியாவின் பொருளாதாரத்தை உயர்த்துவோம். விவசாயிகள் விதைகளை மண்ணிற்குள் விதைக்கட்டும். விவசாயம் அழியாது என்ற நம்பிக்கையை நாங்கள் விவசாயிகளின் மனதிற்குள் விதைப்போம். சரிங்கய்யா, நாங்கள் கிளம்புகிறோம். இருக்கு தம்பி. இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க கிராமத்துல திருவிழா நடக்க போகுது. அதுல நடனம் எல்லாம் இருக்கு. வாங்க பார்க்க போலாம். சரிங்கய்யா. நடனம் மிகவும் சிறப்பாக இருந்ததுங்க ஐயா. கிராமத்தில் எவ்வளவு சிறப்பாக கலை நிகழ்ச்சிகள் நடப்பதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுங்க ஐயா.